ஸ்ரீகுருப்யோ நமக. சத்சங்க ஆன்மீக குழும அங்கத்தினர்கள் அனைவருக்கும் திருச்சி கணேசனின் நமஸ்காரங்கள். கீதை காட்டும் பாதை தொடர் சிந்தனையின் அத்தியாயம் 8 அக்ஷர பிரம்ம யோகம் பற்றி இன்றும் சிந்திப்போம். சாஸ்திரத்தில் உள்ள விசாரம் செய்யப்பட்டுள்ளது. முக்தியானது 3 விதமாக சொல்லப்பட்டுள்ளது. ஜீவன் முக்தி, ஞானத்தால் அடைவது. நான் பரம்பொருளாக இருக்கிறேன், பூர்ணமானவன், எனக்கு பிறப்பு இறப்பு இல்லை. 2 விவேக முக்தி, முக்தருடைய உடல் அழிதல்தான் மறைதல்தான் என்பது விவேக முக்தி. 3வது கிரமமுக்தி, எல்லாமே மாயை என்பது எனக்கு விளங்கவில்லை, பிரம்மம் ஒன்றே என்பது. இந்த லோகத்தில் உனக்கு ஜீவன் முக்தி கிடைக்காது. பிரம்மலோகத்தில் போய் பிரம்மாஜி உனக்கு சொல்லித்தருவார், அதை டீச் பண்ணுவார். அவருடன் சேர்ந்து சரீரத்தை விடல் பிரம்மயோக ஞானிக்கு இந்த உலகத்தில் சொல்லும் பெயரானது கிரமமுக்தி. கபால வாயிலாக பிராணன் கொண்டு செல்ல தெரிய வேண்டும். இந்த 8வது அத்தியாயம் கிரமமுக்தி பற்றி சொல்லப்படுகின்றது. வேதத்தில் உள்ள அத்தனை கருத்துக்களும் கீதையில் இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால் இந்த அத்தியாயம் வியாசர் எழுதியுள்ளார். அத்தியாயம் தொடங்குவது அக்ஷர பிரம்மம் என்று தொடங்குவது. அர்ஜுனன் 7 கேள்விகளை கேட்கிறான். அதற்கு பகவான் பதில் அளிக்கிறார். 6 கேள்விகளுக்கு சுருக்கமாக பதிலினை கூறிவிட்டு 7வது விஷயத்திற்கு மட்டும் தெளிவாக விளக்குகிறாள். அதுவே கிரமமுக்தி விஷயம் ஆகும். ஸ்லோகம் 1 முதல் 2 வரை அர்ஜுனனின் கேள்வியாக அமைந்துள்ளது. 7 கேள்விகள் கேட்கிறான் அர்ஜுனன். அத்தியாத்மா கிம்? பிரம்மம் என்றால் என்ன? கர்மம் என்றால் என்ன? அதிபூதம் என்றால் என்ன? அதிதெய்வம் என்றால் என்ன? அதியஜ்யம் என்றால் என்ன? பிரயாண கால மரணம் என்றால் என்ன என்று 7 கேள்விகளை கேட்கிறான். அது நிர்குண பிரம்மம் நம் சொரூபமாக இருக்கிறது. உணர்வு அத்தியாத்மம். 3 கர்மாவானது மீண்டும் சொல்லப்படுகின்றது. மீண்டும் பிறப்பு இறப்பு. கொடுக்கும் ஹோமங்களே யஜ்ஞங்களே கர்மம் ஆகின்றது. உருவமற்ற பரம்பொருளே பிரம்மம் என்று அழைக்கப்படுகிறது. கர்மம் என்பது அழியக்கூடிய வஸ்துக்கள் அதிபூதம் என்று அழைக்கப்படுகிறது. அதிபூதம் என்று அழைக்கப்படுகிறது. அதிதெய்வம் என்பது சமஷ்டி சைத்தன்யம், ஹிரண்ய கர்ப்பம், டோட்டல் சட்டில் பாடி அபிமானிக்கிற சைத்தன்யம். அதியஜ்ஞம் என்பது கர்த்தா, எல்லோர் சரீரத்திலும் இருக்கக்கூடியது. இதுவே கர்மபல தாதா. புண்ணிய பாப பலனுக்கு தகுந்தாற்போல் பஞ்சபூதங்கள், சூரியன், சந்திரன், எஜமானன் இவை சேர்ந்து அஷ்டபூதங்கள் ஆகின்றன. ஸ்லோகம் 3, 4 இவற்றில் முதல் 6 விஷயத்திற்கான பதிலானது கூறப்படுகிறது பகவானால். 5 முதல் 15 ஸ்லோகம் வரை பகவான் பிரயாண கால மரணம் பற்றி கூறுகிறார். இது மரண காலத்தில் ஈஸ்வரனை நினைத்து தியானம் பண்ணி சரீரத்தை விடுதல் ஆகும். இது தற்கொலை கிடையாது. ஆத்ம ஹத்தியானது மகா பாபம். நீண்ட கால அபியாசம் வேண்டும். பல அனுக்கிரகம் தேவை இதற்கு. 5வது ஸ்லோகம், எவன் ஒருவன் உடலை விடும்போது என்னை நினைக்கிறானோ அவன் என் சொரூபத்தை அடைகிறான். பிரம்மலோகம் சென்று ஞானம் பெற்று முக்தி அடைகிறான். இந்த விஷயத்தில் சந்தேகம் இல்லை. 6வது ஸ்லோகம், யார் யார் எதை எதை நினைத்து மரணம் அடைகிறாரோ அதனையே அடைகிறான். ஆகவே நீ கண்டதை நினைக்காமல் என்னை நினை என்கிறார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர். 7வது அத்தியாயம் பொன் எழுத்துக்களால் பொறிக்க வேண்டிய ஸ்லோகம். வாய்ப்பு கிடைக்கும் பொழுது எல்லாம் என்னை நினை, சதா கோவிந்த கீர்த்தனம். இதனை விரும்பி செய். கடமைகளையும் செய்ய வேண்டும். நாம் ஜெபம் செய்து கொண்டே
தோசை ஊற்ற வேண்டும், சமையல் செய்ய வேண்டும், 10 பாத்திரம் தேய்க்க வேண்டும் என்கிறார். நமக்கு எப்பொழுதும் உண்மையான சொந்தம் பகவான்தான். அந்யதா சரணம் நாஸ்தி. சில நியமங்கள் இருக்கின்றன. பிரயாண கால மரணம். கடமைகளை ஒழுங்காகச் செய்து வர வேண்டும். வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இறைவனை பற்றிக்கொள், அவனை நினை. கலியுகத்தில் மனது அழுக்காகிறது. எனவே சம்பாதிக்க பணம் எல்லாம் பாபத்திரவியம். ஆனாலும் விட முடியாது. யாகம் ஹோமம் விதி சரியாகத் தெரியாது. கோவிந்தனின் புகழை மட்டும் சொன்னால் போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. அவன் அருளாலே அவன் நாமம் நினைத்து அவன் தாழ் வணங்கி. இதுவே முதல் விதி. இரண்டாவது விதி சுதர்ம அனுஷ்டானம். மூன்றாவது விதி வைராக்கியம். உலகப் பொருட்களில் விருப்பு வெறுப்பு அற்ற தன்மை, அதாவது பற்று அற்ற தன்மை. நான்காவது விதி பிராணாயாமம். கடவுளை நினை குருமுகமாக கற்றுக்கொண்டு செய்ய வேண்டும் முறையாக. ஸ்லோகம் 10-12 வரை யோகாபியாசத்தை பற்றி சொல்கிறது. தலைக்கு கொண்டு வந்து தலையை பிளக்கணும். தெரிந்து கொள்ளுங்கள், இது இன்ஃபர்மேஷனுக்காக மட்டும்தான், நோ டிரான்ஸ்ஃபர்மேஷன். மனதில் ஈஸ்வர தியானம் பண்ண வேண்டும். சகுண பிரம்ம தியானம். மனதில் அதிக பலம் அதிக தைரியம் இருக்க வேண்டும். அச்சலம் மனக. பிரம்மச்சரியம். ஓங்கார உச்சாரணம். அடிக்கடி புருவ மத்தியில் பிராணனை நிறுத்தி பழக வேண்டும். பிறகு தலைக்கு கொண்டு செல்ல வேண்டும். கபால மோட்சம். ராஜயோக சாதனம். அஷ்டாங்க யோகம். வேதத்திலேயே இது இருக்கிறது. விடாமல் இதனை செய்பவர்கள் கிரமமுக்தி அடைகிறார்கள். அபியாசத்தினால் இதனை அடைய முடியும். இது சாத்தியம். புருவ மத்தி வரை கொண்டு சென்றவரிடம் இதை கற்று பின்னர் செய்ய வேண்டும். தலைக்கு கொண்டு செல்வதற்கு முன்னால் இதனை கற்றுக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் பக்குவம் இல்லாதவர்களுக்கு மட்டும்தான். யாருக்கு ஜீவன் முக்திக்கான தத்துவ ஞானம் விளங்கவில்லையோ அவர்களுக்குத்தான் இது. சர்வ ஞான முனி காஞ்சி பீடம் அலங்கரித்தவர் ஆவார். உத்தம அதிகாரி ஈஸ்வரனை உன் சொரூபம்தான் பிரம்மன் விவர்த்த உபாதன காரணமாக விளக்குகிறார். மத்தியம அதிகாரி பரிணாம உபாதன காரணமாக அறிமுகப்படுத்துகிறார். அதம அதிகாரி ஈஸ்வரன் நிமித்த காரணமாக உபதேசம் செய்ய வேண்டும் என்கிறார். யோக பிரதானமாக இருக்கிறது. ஸ்லோகம் 5-15 வரை பிரயாண கால மரண நியமங்களை பற்றி எடுத்து கூறுகிறார். ஸ்லோகம் 16-19 வரை மற்ற உலகத்திற்கும் இறைவனை அடைவதற்கும் உள்ள வேற்றுமைகளை கூறுகிறார். என்னை இங்கேயே நன்கு புரிந்து கொண்டு விட்டால் பிரம்மலோகத்தில் பல 100 வருடங்கள் இருக்க வேண்டும். 1000 சதுர்யுகம் பிரம்மாவிற்கு ஒரு பகல், மற்றொரு 1000 சதுர்யுகம் ஒரு இரவு. ஆகவே 4000 + 4000 8000 யுகம் ஒரு நாள். 365 நாள் × 100 பிரம்மாவின் ஆயுசு. அதாவது 8000 × 365 × 100, அதாவது 29,20,00,000 கோடி ஆகும். பிரம்மலோகத்தை அடைவதற்கும் இறைவன் நம் சொரூபமாக அடைவதற்கும் உள்ள வேற்றுமையானது பகவானால் கூறப்பட்டுள்ளது. ஸ்லோகம் 20-22 வரை நிர்குண பிரம்மஸ்வரூபத்தை கூறுகிறார். இதற்கு பக்தி வேண்டும் என்கிறார். சகுண பிரம்ம பக்தியை நன்றாக செய்ய வேண்டும். அவ்வாறு செய்தால் ஜீவன் முக்தி பெறலாம் என்கிறார். ஸ்லோகம் 23-28 வரை கிரமமுக்தியை அடைவதற்கான பாதைகள் பற்றி பேசுகிறார். கர்மத்தை மட்டும் செய்து மரணம் அடைபவன் சந்திரன் தட்சிணாயன மார்க்கம் வழியாக சொர்க்கத்தை அடைகிறார்கள். 5 தேவதைகள் இருக்கிறார்கள். சந்திரன் வழியில் செல்கிறார்கள். இங்கு காலம் என்பது டயம் என்று அர்த்தத்தில் வரவில்லை, மார்க்கம் அதாவது பாதை என்ற அர்த்தத்தில் வருகின்றது. பிரம்மலோக பாதை உத்தராயண தேவதை இருக்கிறார்கள். அநேகமாக இந்த பாதையில் சென்றவர்கள் திரும்பி வரமாட்டார்கள். ஸ்லோகம் 26 ஒன்றில் போனால் ஒன்றில் திரும்பி வருவான். பிரம்மலோக வழி திரும்பி வருவதில்லை. ஸ்லோகம் 28 பிராண சம்யம யோகத்தை புகழ்கிறார். கிரமமுக்தி சாதனத்தை புகழ்ந்து பேசுகிறார் இந்த ஸ்லோகத்தில்.
நாளை அத்தியாயம் 9 பற்றி சிந்திப்போம். அத்தியாயம் 9 ராஜ வித்யா ராஜகுஹ்யம் என்பது ஆகும். குரு வாழ்க, குருவே துணை. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். திருச்சி கே. கணேசன்.